என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ நம்ம இந்த வீடியோ ஆர்ஆர்பி ஜேஇ டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸாம் லெவல். ஸோ நம்மளோட பழைய வருஷத்தோட ஆர்ஆர்பி ஜேஇ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களோட சிபிடி 1 அந்த ஸ்டேஜ் லெவலான கொஷின் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஈஸியான கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதிகமாக மீடியம் லெவல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் லெவல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் லெவல், ஈஸி லெவல், கொஞ்சம் மீடியம் விட எக்ஸ்ட்ரா அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ உங்கள் சிபிடி 1 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், இப்போது நான் என்னோட சேனலில் என்ன பண்ண போகிறேன் ஆர்ஆர்பி ஜேஇக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாபிக் நம்ம ஆரம்பித்து ஸோ நான் 20 கொஷின் சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லா கான்செப்டும் கலந்து 20 கொஷின் கரெக்டாக உங்கள் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு அந்த மீடியம் லெவல்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மீடியம் லெவல் கொஷின் 20 கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். முடித்ததுக்கப்புறமா அதே டாப்பிக்கில் 30 கொஷின் அந்த லெவல் உங்கள் எக்ஸாமுக்கு எந்த லெவலில் கேட்குறாங்களோ அதே லெவலில் நான் ஒரு 30 கொஷின் டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக 50 கொஷின் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் படிக்க போகிறோம். மூணாவது முக்கியமான விஷயம், அந்த டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்னோடய வெப்சைட்டாக இருக்கட்டும் feelfreetolearn.com இல்லை நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஆப்குள்ளே போனீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், 99 ரூபா. அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே ஆர்ஆர்பி ஜேஇன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜேஇக்குள்ளே உங்களுக்கான ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லாம் நான் போடுறேனோ அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறமா இந்த 30 கொஷின் டெஸ்ட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ டெஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும் என்னோட சேனலில். இந்த டெஸ்ட் மட்டும் தமிழில் இருக்காது. ஸோ இங்கிலீஷில் ஆர்ஆர்பி ஜேஇக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா நான் என்ன டாபிக் நடத்தியிருக்கேனோ அந்த டாப்பிக்குக்கான டெஸ்ட் உள்ளே இருக்கும். சரிப்பா, இப்போ நம்ம 20 கொஷின் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக 20 கொஷின் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் 30 கொஷின் டெஸ்ட்டு போய் எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ப்பா. So the present age of 3 person in proportion 4:7:9, 8 years ago the sum of their ages was 56. Find the present ages. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது 3 பேரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4:7:9. இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற ரேஷியோ 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜஸோட சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ அப்போ என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் அவங்க இருக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:7:9. 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது எல்லாரும் வயசும் 8 குறையும். ஸோ 4x மைனஸ் ஆஃப் 8 சம் அப்படின்னா அடிஷன். 3 பேரோட ஏஜ் டோட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ ரெண்டாவது பாருங்கள் 7x 8 வருஷத்துக்கு முன்னாடி -8. மூணாவது 9x 8 வருஷத்துக்கு முன்னாடி -8. 3 பேரோட சம் ஆஃப் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேல்குலேட் பண்ணோம். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல எக்ஸை போட்டுட்டோன்னு சொன்னால் அதுதான் அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ 4x 7x 9x. ஸோ 9x 7xன்றது 16. ஸோ 16 4ன்றது 20x. ஸோ 8 8 8 3 is 24 is equal to 56. ஸோ 20xன்றது 56 + 24 80. ஸோ x அப்படின்றது 4. ஸோ நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்போதுமே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி கொஷனை பாருங்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ். எப்போதுமே அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவங்க பாஸ்ட் ஏஜை கேட்குறாங்களா இல்லை ப்ரெசன்ட் ஏஜை கேட்குறாங்களா இல்லை ஃப்யூச்சர் ஏஜை கேட்குறாங்களான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமே. ஏன்னா தப்பு பண்ணுற இடம் அதுதான். ரொம்ப அதிகமான கொஷின்ஸில் தப்பு பண்ணுற ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் அந்த இடத்துல தான் கடைசி வரைக்கும் போட்டுருவாங்க, ஆன்சரை தப்பாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் x 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்குறது 3 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ். மொதல் பர்சனோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4x. 4 × 4 அப்படின்றது 16. ரெண்டாவது பர்சன் 7x. 7 × 4 28. மூணாவது பாருங்கள் 9. 9 × 4 36. ஸோ 3 பேரோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 28 36. இதுதான் அவங்க 3 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ இதுதான் மொதல் கொஷனோட ஆன்சர். ரெண்டாவது கொஷன். ஸோ த ஏஜ் ஆஃப் ஃபாதர் 10 years ago was thrice the age of the son. ஸோ 10 years ends
father age will be twice that of his son, the ratio of their present ages. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். அவங்க இந்த கொஷனில் 3 விஷயத்தையுமே பேசியிருக்காங்க. ப்ரெசண்ட்டையும் சொல்லியிருக்காங்க, பாஸ்ட்டையும் சொல்லியிருக்காங்க, ஃப்யூச்சரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் சன்னை விட 3 மடங்கு த்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை 3 எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரெசண்ட்டுப்பா, சரியா? இது பாஸ்ட்டு, லாஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர். இப்போ என்னென்ன வேல்யூவெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்க பேசுகிறது பாஸ்ட்டு தான். ஸோ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சன்னும் ஃபாதரும் என்ன ஏஜில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரைஸ்ன்றாங்க. ஸோ சன்னோட வயசு எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் ஃபாதரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னை விட 3 மடங்கு. ஸோ அப்போ நான் சன்னுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஃபாதருக்கு 3x வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா 10 years ends, 10 வருஷத்துக்கு அப்புறமா, நல்லா கவனிச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு அப்புறமா. நம்ம இங்கே இருக்கிறதே 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வருவோம், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஃபாதர் பார்த்தீங்கன்னா 3x, ஸோ 3x + 10. சன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, இந்த இடத்துக்கு வரணும்னா x + 10. ஓகேவா? இப்போ இந்த ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ ப்ரெசண்ட்டில் இருந்து மறுபடியும் 10 years ends அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு 10 நீங்கள் 2 சைடும் ஆட் பண்ணணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃப்யூச்சரில் இருக்கோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஏஜ் வில் பி ட்வைஸ் ஆஃப் த சன். இந்த இடத்துல ஃப்யூச்சரில் ஃபாதரோட ஏஜ், இதுதான் ஃபாதரோட ஏஜ், இந்த ஃபாதரோட ஏஜ் டுவைஸ், சன்னோட ஏஜுக்கு டுவைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஸோ 3x + 20 is equals to 2x + 20. ஸோ 3x + 20 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2x + 40. ஸோ 3x 2xன்றது x, 40 20ன்றது 20. ஸோ கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. எப்போதுமே நான் சொன்னேன், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கொஷனை பார்க்கணும், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு. ரேஷியோ ஆஃப் தேர் ப்ரெசன்ட் ஏஜ், ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ப்ரெசன்ட், கரெக்டாக? அந்த ப்ரெசண்ட்டுக்கான ரேஷியோ நான் சொன்னேன், இது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு அப்புறமான ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது 3x + 10. ஸோ 3x + 10 அப்படின்றது ஃபாதரோட ஏஜ், சன்னு x + 10, இது சன்னோட ஏஜ். இப்போ அவங்க ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ கேட்குறாங்க. நம்ம எக்ஸை 20 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 20 × 3ன்றது 60, 60 + 10ன்றது 70, 20 + 3ன்றது 30. ஸோ அவங்க ஃபாதருக்கும் சன்னுக்கும் உண்டான ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7:3. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பேசிக்ஸ் படிக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பேசிக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தான் நீங்கள் இந்த வீடியோக்கே வரணும். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, 3 விஷயந்தான். அவங்க கொடுத்துருக்கிறது பாஸ்ட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ப்ரெசென்ட்டில் அவங்க வயசு என்ன இருக்கும், அப்போ 10 வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட்டில் இருந்து மறுபடியும் இன்னொரு 10 வருஷம் கழித்து தான் ஃபாதரோட ஏஜ் டுவைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அவங்க வயசில் 10 ஆட் பண்ணேன். அதனால தான் ஃபஸ்ட்டு 10 ப்ரெசென்ட்டு, அடுத்த 10 ஃப்யூச்சருக்கு, ஃபஸ்ட்டு 10 ப்ரெசென்ட்டுக்கு, அடுத்த 10 ஃப்யூச்சருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபாதர் வந்து சன்னோட வயசில் டுவைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 2 சன்னோட வயசு போட்டேன் = ஃபாதர். ஸோ ஃபைனலாக எக்ஸு கண்டுபிடிச்சேன். எப்போதுமே எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் கொஷினை ஒரு வாட்டி படிப்பேன். அவங்க ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக ஃப்யூச்சர் கேட்குறாங்களான்னு அவங்க கேட்டிருக்கிறது ப்ரெசென்ட். ஸோ அவங்க வயசுலேருந்து 10 ஆட் பண்ணி ப்ரெசென்ட் ஏஜை கண்டுபிடிச்சேன். அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ. ஸோ அதனால் நான் ரேஷியோ கண்டுபிடிச்சேன். சரிங்களா? ஈஸியான டாப்பிக்கு பொறுமையாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:3. 3வது கொஷின். ஸோ த ஏஜஸ் ஆஃப் நிதிஷ் அண்ட் வினி ஆர் இன் அ ரேஷியோ 6:5. After 9 years, the ratio of their ages was 9:8. What is the difference in their ages now? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இருக்கிற வயசில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் நிதிஷ் அண்ட் வினி ஆர் இன் அ ரேஷியோ 6:5. ஆஃப்டர் 9 years அப்படின்னா அப்போ அவங்க இப்போ கொடுத்துருக்கிறது ப்ரெசன்ட் ஏஜாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு வயசு சொல்லும்போது ப்ரெசண்ட்டில் அவங்களோட ஏஜஸோட ரேஷியோ என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6:5 இருக்குது. 9 வருஷம் கழிச்சு, சரிங்களா, ஆஃப்டர் 9 years அவங்களோட ஏஜஸோட ரேஷியோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9:8. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6x 9 வருஷம் கழிச்சு, ரெண்டாவது பர்சனோட வயசு 5x 9 வருஷம் கழிச்சு, அவங்களோட அவங்கள ஏஜஸோட ரேஷியோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9/8. அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 6 are 48x 72 = 45x 81.
ஓகேவா? ஸோ 48 45 நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் 3x. ஸோ 81 இந்த சைடு 72னா 9 கரெக்டாக? ஆமாம் 9. ஸோ அப்போ எக்ஸுன்றது 3. ஸோ கடைசியாக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அது 3. எப்போதுமே நான் சொல்கிறது தான், கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி கொஷினை பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் தேர் ஏஜஸ் நவ்? ஏஜஸோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்கப்பா. எப்போதுமே சரி, இந்த டிஃப்ரென்ஸ்லாம் அவங்க கேட்கும்போது நீங்கள் பாஸ்ட்டில் கண்டுபிடிச்சாலும் அதே டிஃப்ரென்ஸ் தான் வரும், ப்ரெசென்ட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதே டிஃப்ரென்ஸ் தான் வரும். அது மாறவே மாறாதுப்பா. ஏன்னா ஏஜ் வந்து இப்போ என்னோட வயசு 10, உங்களோட வயசு 20 அப்படின்னா நம்ம 2 பேருக்கு இருக்கிற வயசு வித்தியாசம் 10 தான். நீங்கள் 30 வருஷம் கழித்து நம்ம 2 பேரோட வயசோட வித்தியாசம் பார்த்தாலுமே ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா வயசு நம்மளுக்கு ஏறவோ குறையவோ போகிறது கிடையாது. நம்ம 2 பேரோட வயசு ஒரே மாதிரி தான் மேலே ஏறும், இல்லை ஒரே மாதிரி தான் கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அவங்க டிஃப்ரென்ஸ் இந்த ஏஜஸ் நவுன்னு சொல்லியிருக்காங்க, எதில் வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ 9 × 3 கூட போடலாம், இல்லை 6 × 3 கூட போடலாம். ஸோ 9 3s எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27. அதே மாதிரி 8 3s எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 years. ஓகேவா? ஸோ 3 வயசு தான் வித்தியாசம். அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். நீங்கள் இங்கே போட்டிங்கனாலும் 6 × 3 18, 5 × 3 15, 15 18 அங்கேயும் வித்தியாசம் 3 தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் 3வது கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், a person present age is 2/5 the age of his mother. After 8 years, he will be 1/2 of the age of his mother. How old the mother is at the present? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருப்பா, ஒரு மேன், யாரோ ஒரு பர்சன், அவங்க வந்து அவங்க மதரோட ஏஜை விட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த பர்சன் ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ப்ரெசண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு ஃப்யூச்சரை பற்றி பேசியிருக்காங்க. 2 தான் பேசியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரு. ஸோ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 2/5 த ஏஜ் ஆஃப் த மதர். அம்மாவோட வயசு என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மதரோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா மதரோட ஏஜ் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பர்சனோட ஏஜ் என்ன சொல்கிறாங்க, மதரோட ஏஜை விட 2/5ன்றாங்க. 2/5 × x. அம்மாவோட வயசு என்னவோ அந்த வயசில் 2/5 யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு இருக்கும். இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிறது ப்ரெசன்ட் ஏஜ், அதனால் ப்ரெசண்ட்டில் போட்டிருக்கேன். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆஃப்டர் 8 years, 8 வருஷம் கழிச்சு, இந்த இடத்துல இருந்து 8 வருஷம் கழிச்சு. ஸோ 2/5 x + 8, ஏன்னா 8 வருஷம் கழிச்சுன்றனால +8 போட்டேன். ஸோ ரெண்டாவது அந்த பர்சனோட வயசும் 8 வயசு அதிகமாக இருக்கும், x + 8. இப்போ 8 வருஷம் கழிச்சு ஈ வில் பி, அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா half of the age of the mother. ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த மதரோட ஏஜில் ஆஃப் தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2/5 ஆஃப் எக்ஸ்ன்றது மதரு, ஆஃப் ஆஃப் த ஏஜ். ஓகேவா? ஸோ 1/2 x + 8. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா how old the mother at present age. ப்ரெசன்ட் ஏஜோட அந்த ப்ரெசண்ட்டில் அவங்க மதர் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 2x / 5 + 8. ஸோ 1/x/2 கரெக்டாக, x/2 ப்ளஸ் 8/2 பண்ணும்போது வெறும் 4 தான் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 8 இது 4. ஸோ x/2 மைனஸ் ஆஃப் 2x/5 கிடைக்கும். ஸோ 4 = LCM 10 எடுங்க. 5 2s are 10, இது 5x, 2xனா இது 4x. ஸோ அப்போது x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. அவ்வளோதான்ப்பா. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுது இல்லையாப்பா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா 1/2 உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1/2 × 8 மல்டிப்ளை பண்ணும்போது 2 8 அடிச்சிங்கன்னா 4. ஸோ 8 வந்து 4 இந்த சைடு கொண்டு வரும்போது 8 - 4ன்றது 4. x/2 அப்படியே இருக்குது. இந்த 2x/5 இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸு. எல்சிஎம் எடுத்தால் மேலே வெறும் எக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ 10 × 4ன்றது 40. ஸோ எக்ஸோட வேல்யூ கடைசியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நம்ம எக்ஸ் யாருக்கு வச்சுருக்கோம், மதர். அப்போ மதரோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. இதுவே இந்த பர்சனோட ஏஜ் என்னென்னு கேட்டாங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 40 போட்டிங்கன்னு சொன்னால் 8 5s are 40, 16. அப்போ அந்த பர்சனோட ஏஜ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 16. அவ்வளோதான்ப்பா. ரொம்ப ஈஸி. பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 8 வருஷம் கழிச்சு 1/2 ஆஃப் த ஏஜ் ஆஃப் த மதர்னு சொன்னாங்க. ஸோ மதரோட ஏஜில் 1/2. ஸோ அதனால் 1/2 ஆஃப் த ஏஜ் வந்து இந்த மதரோட ஏஜில் அவனோட ஏஜ் 8 வருஷம் கழிச்சு பாதி, அதாவது half of the age, 1/2 of the age. So 1/2 of the age of mother. ஸோ ஏஜ் போட்ட ஈக்குவேட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்.
சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ ஏஜ் ஆஃப் A and B are in a ratio 6:5 and sum of their ages is 44 years. What will be ratio of their ages after 8 years? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பேரோட ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு பேரோட ஏஜஸோட ரேஷியோ 8 வருஷம் கழித்து என்னன்னு கேட்குறாங்கப்பா. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:5 அண்ட் சம் ஆஃப் தேர் ஏஜஸ் வந்து 44. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்களேன். ஸோ ஏபியோட ரேஷியோ 6:5ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரோட வயசை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சம்மை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 44 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இவனோட வயசும் நம்ம ஆட் பண்ணோன்னா அது 44ன்றாங்க. அந்த ரெண்டு பேரோட பேர்சனோட வயசையும் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க 6:5. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், தனித்தனியாகவே கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஸோ ஏவோட ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள் 6. டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள் 6 + 5 11. மொத்தம் 11ல் 6 மடங்கு ஏவோட ரேஷியோ இருக்குது. மொத்தம் ரெண்டு பேரோட வயசு எவ்வளோ 44. இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 24 வயசுப்பா. ஏவோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ பியோட வயசு எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20. ஏன்னா அப்போ தான் இவங்க ரெண்டு பேரோட வயசு நீங்கள் ஆட் பண்ணும்போது டோட்டல் வயசு 44 வரும். ஓகேவா? இதெல்லாம் ரேஷியோ நம்ம படித்தது தான். இந்த ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணோம் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒருத்தரோட ரேஷியோ 6, ரெண்டாவது பர்சன் 5, இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் வயசு 44ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் ரேஷியோ கண்டுபிடிச்சேன் 24. ஒருத்தரோட வயசு 24னா ரெண்டு பேரோட டோட்டல் நம்மளுக்கு 44 தெரியும். அப்போ ஏவோட வயசு 24னா பி வந்து 20ஆக இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் their ஏஜஸ் ஆஃப்டர் 8 years. 8 வருஷம் கழித்து அவங்க ஏஜோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24, 8 வருஷம் கழித்து ஆட் பண்ணுங்கள். ரெண்டாவது பர்சன் பி பார்த்தீங்கன்னா 20, மறுபடியும் 8 ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணோன்னா 32, இதை ஆட் பண்ணோன்னா 28. இது எதால் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 4 8 4s are 32. 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 4s are 28. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:7. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். 5வது கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ த ஏஜ் ஆஃப் அ மதர் டுடே இஸ் thrice the age of her daughter. After 12 years, the age of the mother will be twice that of her daughter. So the present age of the daughter is. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற டாட்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க. த ஏஜ் ஆஃப் த மதர் டுடே அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. 12 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கொடுத்துருக்கிறது ப்ரெசண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரும் கொடுத்துருக்காங்கப்பா. சரி, 12 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஃப்யூச்சரில் தான் வரும். ஸோ ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா மதர் வந்து thrice the ஏஜ் ஆஃப் த டாட்டர். ஸோ இப்போது நம்மளுக்கு டாட்டரோட வயசு என்னன்னு தெரியாது, ஆனால் மதரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டரை விட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3x. இப்போ 12 வருஷம் கழிச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் 12 ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ மதர் பார்த்தீங்கன்னா 3x + 12, டாட்டர் பார்த்தீங்கன்னா x + 12. இது எப்படி வேணால் போடலாம், இதை கூட முன்னாடி போடலாம், இதை கூட எப்படி வேணால் போடலாம்ப்பா, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 12 வருஷம் கழித்து மதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா twice the age of the daughter. இதுதான் மதரோட ஏஜ். இந்த மதரோட ஏஜ் டாட்டரோட ஏஜை விட 2 மடங்குன்றாங்க. ஸோ மதரோட ஏஜ் 3x + 12 = twice the age of the daughter. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் இப்படி எழுதியிருக்கேன் இல்லையா, சில பேர் போடும்போது இது x + 12 3x + 12 இந்த சைடு மாற்றி போடுவாங்க. அப்படி மாற்றி போடும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம், எப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் மறந்து போய் இதுக்கு நீங்கள் 2ன்னு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரே தப்பாக போயிடும். ஸோ அதனால் மதரோட ஏஜ் டாட்டரோட ஏஜுக்கு 2 மடங்குனா டாட்டருக்கு தான் நீங்கள் × 2 பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணலாம். 3x + 12 = 2x + 24. ஸோ 3x 2xன்றது x, 24ன்றது 12. ஸோ கடைசியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா x = 12. நம்ம டாட்டருக்கு தான் x வச்சுருந்தோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஏஜுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 12. இதுவே மதரோட ஏஜ் என்னென்னு கேட்டாங்கன்னா 12 × 3ன்றது 36. ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ ஆயிஷாஸ் ஃபாதர் வாஸ் 38 years of age when she was born, while her mother 36 years old when her brother 4 years younger to her was born. What is the difference between the age of the parents? ஸோ நல்லா பாருங்கள்,
ரொம்ப முக்கியமான கொஷின் இது. நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த கொஷினை போட முடியும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸோட வயசு வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 வயசுப்பா. 38 இயர்ஸ் ஓல்டு. யார்? அவங்க ஃபாதர். இது எப்போ இந்த வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்கும்போது. கரெக்டாக. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, when she was born while her mother was 36 years old. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா 36 வயசு ஆகுது. எப்போ 36 வயசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிஷாவுக்கு ஒரு பிரதர் 4 வயசு சின்ன பையன் அப்போ பிறக்கும்போது, சரியா, ஆயிஷாவோட பிரதர். இந்த பையன் பிறக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆயிஷாவுக்கும் இந்த பையன் பிறந்தருக்கும் 4 வயசு வித்தியாசம். அப்போது அவங்க அம்மா 4 வயசு குறைச்சிருங்க 36லேருந்து. அப்போது 32 வயசு இருக்கும் இந்த ஆயிஷாவோட ஃபாதரோட ஏஜ். இது மதரோட ஏஜ் ஆயிஷா பிறக்கும்போது. கரெக்டாக இல்லையாப்பா? ஏன்னா இன்னொரு 4 வருஷம் கழிச்சு தான் அவன் தம்பி பிறந்திருக்கான். அப்படிங்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிஷாவோட மதரோட வயசு என்னவாக இருக்கும்? 32ஆக இருக்கும். ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 38ஆக இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபாதருக்கும் மதர் ஏஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்பாவோட வயசு 38, அம்மாவோட வயசு 32. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். நான் சொன்னேன்ல, இந்த வயசு வித்தியாசம் கேட்கும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துலேருந்தும் கண்டுபிடிக்கலாம், இங்கேருந்தும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த 2 பேரும் ஒன்று ப்ரெசண்ட்டில் இருக்கணும், இல்லை 2 பேருமே பாஸ்ட்டில் இருக்கணும், இல்லை ஃப்யூச்சரில் இருக்கணும். அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது சிம்பிள்ப்பா. இது ஒரு மேக்ஸாகவே நீங்கள் பார்க்காதீங்க. நார்மலாக பாருங்கள். நமக்கே ஒரு தம்பி ஒரு 4 வயசு கழிச்சு ஒரு தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னா, அப்போ 4 வயசுக்கு முன்னாடி நம்ம அம்மாவோட வயசு என்னவாக இருக்கும்? அப்போ அந்த டைமில் தான் நம்ம பிறந்திருப்போம். அப்போ அப்பாவோட வயசு கொடுத்துருக்காங்க, அம்மாவோட வயசும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அம்மா அப்பாவோட வயசோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, அது 2த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன். அவ்வளோதான். ஸோ அப்புறம் பெரிய ப்ராப்ளமாக பார்க்காதீங்க. சும்மா ஒரு லாஜிக்கான கொஷினாக பாருங்கள். இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே அதிகமாக கேட்பாங்கப்பா. அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். அடுத்த கொஷின். ஸோ 6 years ago the ratio of ages of Kunal and Sagar was 6:5. 4 years hence the ratio of their ages will be 11:10. So what is the Sagar's present age? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குணால், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாகர். 6 years ago அப்படின்னா அவங்க எதை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ப்ரெசண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் 4 years ends அவங்க ஃப்யூச்சரை பற்றியும் பேசுகிறாங்கப்பா. ஸோ 3மே பேசியிருக்காங்க. பட் அவங்க ப்ரெசண்ட்டை பற்றி எதுவும் பேசல, பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடியா? கரெக்ட். 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:5. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 years ends இந்த இடத்துல இருந்து 4 வருஷங்கள், இங்கேருந்து 4 வருஷம் கிடையாது. 4 years endsனால் எப்போதுமே ப்ரெசண்ட்லேருந்து தான் அவங்க பேசுவாங்க. இந்த இடத்துல இருந்து 4 வருஷம் கழித்து அவங்களோட ஏஜஸோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:10. ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்ம நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது 6 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? அப்போ 6x +6. ஸோ +6 போடும்போது ப்ரெசண்ட்டுக்கு வந்தாச்சு. மறுபடியும் ப்ரெசண்ட்லேருந்து ஃபியூச்சர் 4 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு 4 டிவைடட் பை செகண்ட் பர்சன் 5x. பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட் 6 வருஷத்துக்கு அப்புறமா, திருப்பி இந்த இடத்துலேருந்து ஃபியூச்சர் 4 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ அவங்களோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:10. ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ 6x + 10 டிவைடட் பை 5x + 10 ஈக்குவல் டு 11/10. ஸோ 10 × 6ன்றது 60x. ஸோ இது 100. 55x இது 110. ஸோ 60x 55xன்றது 5x. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10. ஸோ அப்போ x = 2. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா x = 2. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த சாகர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ்? ஸோ குணால், சாகர் 2 பேர் இருக்காங்க. சாகர்ன்றது 2வது பர்சன். ஸோ 2வது பர்சனோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. ஸோ இது பாஸ்ட் ஏஜ். ஸோ 5xன்றது பாஸ்ட் +6 போட்டிங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 5x + 6 அப்படின்றது தான் 2வது பர்சன் சாகரோட ப்ரெசன்ட் ஏஜ். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள், 2. இந்த இடத்துல 2வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 × 2 10. 10 + 6ன்றது 16. ஸோ சாகரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ்.
ஓகேவா? ஸோ நான் எப்போதுமே சரி வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கவனமாக இருக்க வேண்டியது அது அந்த பாயிண்ட்டு தான். பாஸ்ட்டாக, ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக, அது மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ். அடுத்த கொஷன். ஸோ ஸ்னேகாஸ் ஏஜ் இஸ் 1/6 ஆஃப் ஹர் ஃபாதர் ஏஜ். ஸோ ஸ்னேகா ஃபாதர் ஏஜ் வில் பி ட்வைஸ் of Vimal age after 10 years. If Vimal 8th birthday was celebrated 2 years ago, then what is the Sneha's present age? ஸோ கொஷனை படித்து பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. 3 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ஸ்னேகா, இன்னொன்று வந்து ஸ்னேகாவோட அப்பா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விமல். ஸோ மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸ்னேகா ஏஜ் வந்து 1/6 ஆஃப் த ஃபாதர் ஏஜ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபாதரோட ஏஜ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்னேகா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/6 ஆஃப் த ஃபாதர். ஸோ ஃபாதரோட ஏஜில் 1/6. அவங்க எதுவுமே கொடுக்கல. இது பாஸ்டா ஃப்யூச்சரா அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம இப்போ நடக்கிறதா தான் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இதை நான் பாஸ்ட்னு எடுத்துக்கணுமா இல்லை ப்ரெசண்ட்டுன்னு எடுத்துக்கணுமான்னு டவுட் இருக்கும். எப்போதுமே ஒரு கொஷனில் அவங்க எதை பற்றியுமே பேசலைன்னா இப்போ நடக்கிறதா தான் பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஃபாதர் வந்து எக்ஸ்ன்னா அப்போ ஸ்னேகா வந்து 1/6 ஆஃப் எக்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னேகாஸ் ஃபாதர். ஸோ ஸ்னேகாவோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா will be twice the விமல் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்றாங்க. ஸோ ஸ்னேகாவோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா விமலோட ஏஜில் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஓகே, ஸோ விமலோட வயசு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது ஃபஸ்ட்டு. இஃப் விமல் 8th birthday was celebrated 2 years ago. நல்லா பாருங்களேன், அந்த பாயிண்டில் என்ன புரியுதுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விமல் வந்து 8வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கான். அப்போனா இப்போ அவன் வயசு என்னவாக இருக்கும்? 10 வயசாக இருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 8வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கான்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா அவனோட விமலோட வயசு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 வயசு. இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஸ்னேகாவோட ஃபாதரோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த விமல் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஸோ மறுபடியும் ஒரு 10 ஆட் பண்ணுங்கள். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா twice the age of Vimal equal to father age. ஸோ அப்போ ஃபாதரோட வயசு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 40 இருக்கும். சொல்லுது புரியுதப்பா? 10 + 10 20, 20 × 2ன்றது 40. ஸோ இது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான இடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு விமல் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 8வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கான். அப்படின்னா 2 வருஷம் கழித்து இப்போ அவன் வயசு என்னவாக இருக்கும்னா 10 வயசாக இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து தான் ஃபாதர் ஏஜ் வந்து இவனோட வயசில் ட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 10 + 10ன்றது 20. அதுக்கு ட்வைஸ் தான் ஃபாதரோட ஏஜ், ஸ்னேகாவோட ஃபாதர். ஸோ ஃபாதர் ஈக்குவல் டு 2 × 20ன்றது 40. ஸோ 40ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஏஜ். இப்போ நம்மளுக்கு ஃபாதரோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு 40. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்னேகாஸ் ப்ரெசன்ட் ஏஜ். ஸ்னேகாவோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்னேகாவோட ஏஜ் என்னென்னு எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1/6 வச்சுருக்கோம். ஃபாதரோட ஏஜில் 40. ஸோ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 2 அடிச்சிங்கன்னா இது 20. ஸோ 20/3 இயர்ஸ்ப்பா. ஓகேவா? ஏன்னா பாயிண்டில் தான் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் 6 3s are 18 அப்படி கூட நம்ம போடலாம். இப்போ 20/3 பண்ணிங்கன்னு சொன்னால் 6 18 பேலன்ஸ் வந்து 2. ஸோ இப்போ என்ன இது இப்படி கூட எழுதுவாங்கல்ல. ஸோ 2 3 6 இப்படி எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 × 2 6. சாரிப்பா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ 6 2/3 இயர்ஸ். ஓகேவா? இப்படி கூட எழுதுவாங்கப்பா. 6 × 3 18, 18 + 2ன்றது 20. ஸோ ஃபஸ்ட்டு தப்பாக போட்டேன். ஸோ மேலே இருக்கிற நம்பர் வந்து இங்கே வரும். ஸோ கீழே இருக்கிற நம்பர் இங்கே மேலே போகும், இந்த நம்பர் இங்கே போகும். இதை வந்து அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதே 20/3 இயர்ஸ்னு போட்டாலும் கரெக்டு தான், ஆப்ஷனை பொறுத்தது தான். இல்லை இதை டிவைட் பண்ணி 6 2/3 இயர்ஸ்ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கோ நம்ம அப்படி போட்டுக்கலாம்ப்பா. ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ மறந்துடாதீங்க, விமல் ஏஜை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ விமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பர்த்டேவை 8 வயசு செலிப்ரேட் பண்ணியிருக்கான். அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா அவனோட வயசு 10 இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து ஃபாதரோட ஏஜ் வந்து இவன் ஏஜுக்கு 2 சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் 10 வருஷம்னா விமல் 20 வயசு. 20 × 2 40. அப்போ 40 வயசு தான் ஸ்னேகாவோட ஃபாதர் ஏஜ். ஸோ அப்போ ஃபாதர் ஈக்குவல் டு 14 போட்டோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்னேகாவோட ஏஜ் என்னென்னா 1/6 ஆஃப் த ஃபாதர். ஸோ 1/6 ஆஃப் 40 போட்டோம். இந்த இடத்துல மிக்ஸ்டு இப்படி போடலாம், இல்லை மிக்ஸ்டும் போடலாம். அது ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். So X age 3 years ago was 3 times the present age of Y. At present, Z age
is twice the age of y. Also z is 12 years younger than x. So what is the present age of z? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் இது. ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா 3 பேர் இருக்காங்கப்பா, எக்ஸு ஒய் ஜெட்டு மாற்றி மாற்றி அவங்களோட ஏஜை வந்து கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், எக்ஸ் ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 times the present age of y. ஒய் இப்போ என்ன ஏஜ் இருக்கோ ப்ரெசன்ட் ஏஜ், சரிங்களா, ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம், சரிங்களா. ப்ரெசன்ட் ஏஜ் ஒய்யோட ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், சரி. ஏன்னா எக்ஸ்னு வச்சோன்னா குழம்பிடுவோம், அதனால் ஒய்யோட ப்ரெசன்ட் ஏஜ் ஏ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், எக்ஸு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஒய் 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, எக்ஸோட ஏஜ் வந்து இப்போ இருக்கிற ஒய்யோட ஏஜுக்கு ஈக்குவல்ன்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3 times த ஏஜ். ஸோ அப்போ 3, நான் சொல்கிறது புரியுதப்பா என்ன சொல்கிறாங்கன்னு? ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் சொல்கிறேன். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட ஏஜ் இப்போ இருக்கிற ஒய்யோட ஏஜுக்கு 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஒய் ஏன்னு வச்சுக்கிட்டேன், ஓகேவா, அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட ஏஜ் என்னவா இருக்கும்னா 3a இருக்கும். இப்போ எக்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a + 3, கரெக்டாப்பா? ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 3a, அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமானா இங்கே +3 எப்பயும் போல் ஆட் பண்ணுவோம், அப்போ 3a + 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ், இது பார்த்தீங்கன்னா ஒய்யோட ப்ரெசன்ட் ஏஜ். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்த பாயிண்ட், அட் ப்ரெசன்ட் இப்போ தான் பேசுகிறாங்க, ஜெட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஒய். ஸோ ஜெட்டோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஒய். ஸோ ஒய்க்கு பதிலாக நம்ம ஏன்னு வச்சுருக்கோம், அப்போ ஜெட்டோட ஏஜ் என்னவாக இருக்கும்னா 2a இருக்கும்ப்பா. ஸோ கடைசியாக ப்ரெசண்ட்டில் 3 பேரோட ஏஜுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா z is 12 years younger than xன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெட்டோட வயசு வந்து z வந்து எவ்வளோ வயசு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா 12 வயசு சின்ன பையன், யாரை விட? எக்ஸை விடன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. z is 12 years younger than x. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? இப்போது நான் வந்து உங்களை விட 10 வயசு கம்மியானவன் அப்படின்னா 2 பேருக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் தான் அந்த 10, கரெக்டாக இல்லையா? இப்போ நான் 40 வயசு, சாரி 40 இல்லை, எனக்கு 32 வயசு, ஓகேவா. உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க, 22 வயசுன்னு வச்சுக்கோங்க. நான் 32, நீங்கள் 22னா நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் 10ன்னு சொல்லலாம். அதை தான் இவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. இவங்களை விட 12 வயசு சின்ன பையன் அப்படின்னா 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் 12. ஸோ இந்த பையனுக்கும் இந்த ஜெட்டுக்கும் எக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் 12. ஸோ 3a + 3, ஓகேவா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், டிஃப்ரென்ஸ் 2a. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 3a 2aன்றது வெறும் a. ஸோ +3 = 12. ஸோ அப்போது ஏன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 9. இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஜெட்? ஸோ ஜெட்டோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. ஸோ ஏக்கு பதிலாக 9 கண்டுபிடிச்சிருக்கோம். 9 × 2ன்றது 18. அப்போ ஜெட்டோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர், ஓகேவா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன்ப்பா, ஒரு வேளை நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு குழப்பமாக ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா கூட உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட ஏஜ் வந்து 3 மடங்கு ஒய்யோட ஏஜ். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட ப்ரெசன்ட் ஏஜுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒய்யோட ப்ரெசன்ட் ஏஜ் ஏன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட், ஓகேவா. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட ஏஜ் 3 times த ஏஜ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 3a போட்டேன். இது வந்து பாஸ்ட் ஏஜ், இதை ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக +3 போட்டோன்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 3a + 3 ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏவோட இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஒய். இந்த பாயிண்ட் அவங்க டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஜெட்டோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் 2aன்னு போட்டாச்சு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஜெட்டோட வயசு வந்து 12 வயசு சின்ன பையன், யாரை விடன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை விட. அது நம்மளுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, அப்போ 2 பேருக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம், அந்த வயசு வித்தியாசம் தான் 12. பெரிய பையனாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அந்த வயசு வித்தியாசம்ன்றது 12 நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் 12ன்னு போட்டேன். ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். அவங்க ஜெட்டு கேட்டாங்க. ஸோ ஜெட்டுன்றது 2a, ஏக்கு பதிலாக 9 போட்டேன். ஸோ 9 × 2ன்றது 18. ஸோ 18 வயசு தான் ஜெட்டோடது ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ அதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், the sum of the ages of father and son 8 years more than the present age of the mother. So the mother is 22 years older than the son. What is the age of the father after 4 years?
ஸோ அந்த கொஷனை நம்ம படிக்கும்போதுப்பா மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னு தெரியுது, ஃபாதரு, மதரு, சன். கடைசியாக நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா ஃபாதரோட வயசு என்ன 4 வருஷம் கழிச்சு, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன், சம்னா அடிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரு சன், ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஃபாதரையும் சன்னையும் ஆட் பண்ணால் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 years மோர் தென் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த மதர். இவங்க 2 பேரை ஆட் பண்ணும்போது மதரோட ஏஜை விட 8 வருஷம் அதிகம்னு சொல்கிறாங்க, 8 வயசு அதிகம், ஓகேவா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோன்னா ஃபாதரும் சன்னோட ஏஜ் ஈக்குவல் டு மதர் ப்ளஸ் 8பா. ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த மதர். த மதர் இஸ் 22 years ஓல்டர் தென் சன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா மதரோட வயசு பார்த்தீங்கன்னா சன்னை விட 22 வயசு அதிகம்ன்றாங்க. சன்னு ப்ளஸ் 22பா. இது ரெண்டும் நான் எப்படி எழுதுனேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இந்த 2 ஈக்குவேஷன் தான் இங்கே முக்கியமான ஈக்குவேஷனு. ஸோ ஃபாதரு சன்னு ஃபஸ்ட்டு பாயிண்டில் த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ், 2 பேரோட டோட்டல் வயசு பார்த்தீங்கன்னா மதரோட இன்னொரு 8 வயசு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாதர்ஸோட ஏஜும் சன்னோட ஏஜும் சேர்க்கும்போது மதரோட ஏஜ் ப்ளஸ் 8, அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதர் வந்து 22 years ஓல்டர் தென் சன். அப்படின்னா சன்னோட ஏஜ் ப்ளஸ் 22 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது அம்மாவோட ஏஜாக இருக்கும். இப்போ நம்மளை கேட்குறது ஃபாதரோட ஏஜ். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மதர் எஸ் ப்ளஸ் 22 எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற மதருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபாதரு சன்னு ஈக்குவல் டு இங்கே மதரோட வயசு சன் ப்ளஸ் 22, அதை இங்கே போடுறேன், சன் ப்ளஸ் 22 ப்ளஸ் 8, சரிங்களா. ஸோ சன்னும் அடிச்சிடலாம். ஸோ ஃபாதரோட வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30, கரெக்டாக 22 + 8ன்றது 30. இதோட நிப்பாட்டிடாதீங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் ஆஃப்டர் 4 years, 4 வருஷம் கழிச்சு. நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே ப்ரெசண்ட்டு, சரிங்களா. 30 + 4 34, ஓகேவா. டக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடுவோம் 30, அதான் ஃபாதர் வயசு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஆனால் அவங்க கேட்குறது அப்பாவோட வயசு 4 வருஷம் கழிச்சு என்னன்னு சொல்லுன்றாங்க. ஸோ 30 இப்போ இருக்கிற ஏஜ், ஸோ 34ன்றது 4 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போ இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 34 years. நெக்ஸ்ட் கொஷன். ஸோ 8 years ago the ratio of A and B was 5:4. The ratio of the present age is 6:5. What will be the sum of ages of A and B after 7 years from now? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் கழித்து ஏவோட வயசும் அதே மாதிரி பியோட வயசும் சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் ஏஜ் 7 வருஷம் கழித்து என்னன்னு கேட்குறாங்கப்பா. என்னென்ன வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறது பாஸ்ட் வேல்யூ. ஸோ பாஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5:4. ஸோ பாஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது 5:4. ஸோ இப்போது அவங்க ப்ரெசண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டை படித்து பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் தேர் ப்ரெசன்ட் ஏஜ் 6:5. இது எல்லாமே 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ. இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:5. இதுலேருந்தே நம்ம ஈஸியாக அவங்க வயசை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா 5x + 8ன்றது ப்ரெசண்ட் டிவைடட் பை 4x + 8 அப்படின்றது ப்ரெசன்ட் ரேஷியோ 6/5. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ 5 5s are 25x, ஸோ 40, 24x 48. ஸோ வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் எக்ஸு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8. ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஆன்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டான கண்டுபிடிப்போம். ஸோ 5xன்றது ஃபஸ்ட்டு பர்சன், கரெக்டாக. A:B நம்மளுக்கு தெரியும். ஸோ A பார்த்தீங்கன்னா 5x, B பார்த்தீங்கன்னா 4x. இப்போது நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 8. அந்த 8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 5s are 40. ஸோ 40 இங்கே 8 4s are 32. இப்போது 2 பேரோட வயசு தெரிஞ்சிருச்சு. ஏவோட வயசு 8 வருஷத்துக்கு முன்னாடி 40, பியோட வயசு 8 வருஷத்துக்கு முன்னாடி 32. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட டோட்டல் ஏஜ் 7 வருஷத்துக்கு அப்புறமா. அப்படின்னா இந்த ப்ரெசண்ட்டில் இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வயசு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இருக்கோம்ப்பா, சரியா, பாஸ்ட்டில் இருக்கும். ஸோ பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு போகும்போது 8 ஆட் பண்ணணும். ப்ரெசண்ட்லேருந்து இங்கே ஃப்யூச்சருக்கு போகும்போது இன்னொரு 7 ஆட் பண்ணணும். அப்போ 8ம் 7ம் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் மொத்தம் 15 2 பேரோட வயசில் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது 55,
இது 47. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா டோட்டல் ஏஜ் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஏஜ்ன்றது இது ரெண்டு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 102. 102 தான் ரெண்டு பேர் ஏ அண்ட் பியோட டோட்டல் ஏஜ். ஓகேவா? ஸோ அதான் ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக போடுங்க. ஆன்சரே ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். சரிங்களா? கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா கொஷினுமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான கொஷின் எடுத்து பார்த்தா கூட ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102. அடுத்த கொஷின். ஸோ த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 5 children born at an interval of 3 years each is 50. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த யங்கஸ்ட் சைல்டு? சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். யங்கஸ்ட் சைல்டோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 5, சம்னா அடிஷன், 5 குழந்தைங்களோட டோட்டல் வயசை ஆட் பண்ணால் 50 இயர்ஸ். ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளோ இன்டர்வெல்லில் பான் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 3 வயசு கழித்து அடுத்த குழந்தை. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வச்சுப்போம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம். சரிங்களா? அடுத்த குழந்தை எப்போன்னு பார்த்தீங்கன்னா x+3. ஸோ அடுத்த குழந்தையோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா x+6. ஏன்னா 3 வருஷம் கழித்து அடுத்தடுத்த குழந்தை பிறக்குது. மொத்தம் 5 குழந்தை. ஓகேவா? 1 2 3 4. ஸோ திருப்பி x+12 5. சரிங்களா? எதெல்லாம் 3 போட்டேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? 3 வருஷம் கழிச்சு தான் அடுத்தடுத்த குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதுவுமே கிடையாது, அடுத்த 3 வருஷம், அடுத்த 3 வருஷம், அடுத்த 3 வருஷம், அடுத்த 3 வருஷம். ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அவங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸு 1 2 3 4 5. ஸோ 5x ப்ளஸ் ஸோ 12 9 21. இது பார்த்தீங்கன்னா 27. இது 30. 30 ஈக்குவல் டு 50. ஸோ 5x அப்படின்றது 20. ஸோ எக்ஸுன்றது 4. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 4. எப்படி யங்கஸ்ட் சைல்டு சொல்கிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு குழந்தையோட வயசு தானே. ஸோ 4 வயசு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4+3ன்றது 7, 7 வயசு. அதே மாதிரி 4+6+4ன்றது 10, 10 வயசு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்ப்பா. ஸோ அதனால் யங்கஸ்ட் சைல்டுன்றது 4 தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் அ சன் இஸ் 60 years. 6 years ago, father age was 5 times the age of the son. After 6 years, son's age will be. ஸோ பாருங்களேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ரெண்டு பேரோட டோட்டல் வயசு. ஓகேவா? சன் அண்டு ஃபாதர்ப்பா. ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ சன் அண்டு ஃபாதரோட டோட்டல் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோடது சன் ப்ளஸ் ஃபாதர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 years ago, 6 வருஷத்துக்கு முன்னாடி, where the father age was 5 times the age of the son. 5 times the age of the son. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த சன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 6 years? இந்த பாயிண்ட்ல இருந்து சன்னோட ஏஜ் 6 வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6 years ago. ஸோ இது 6 yearsக்கு அப்புறமா அவனோட ஏஜ் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக எஃப் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட முடியாது. ஏன்னா இது வந்து ப்ரெசண்ட்டு, இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6 வருஷத்துக்கு அப்புறமா. இப்போ ஃபாதர் ஏஜும் நம்மளுக்கு தெரியாது, சன் ஏஜும் நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன், சன்னோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு சன்னோட ஏஜ் என்னன்னு தெரியாது. ஆனால் ஃபாதரோட ஏஜ் 60 மைனஸ் எக்ஸ். இது மட்டும் நான் எப்படி எழுதுனேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நான் வேணால் சொல்லித்தரேன் எப்படின்னு. ரெண்டு பேரோட டோட்டல் ஏஜ் 60பா. கரெக்டாக? ஃபாதர் சன் ரெண்டு பேரோட டோட்டல் 60. ஒருவேளை சன்னுக்கு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபாதருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 50 வயசு இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ தானே ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது டோட்டல் 60 வரும். ஸோ நான் 10 15 நான் சும்மா போட்டேன். பட் இதுவே நம்ம எக்ஸில் எழுதும்போது சன்னோட வயசு எக்ஸாக இருந்துச்சுன்னா, சரியா, 10 இருந்துச்சுன்னா இங்கே எப்படி நம்ம 50ன்னு போட்டோம்? இந்த 60லேருந்து 10 மைனஸ் பண்ணி 50ன்னு போட்டோம். இப்போ இங்கே சன்னோட வயசே எனக்கு தெரியலன்னா ஃபாதரோட வயசு என்னவாக இருக்கும்? 60 மைனஸ் எக்ஸ். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். இனிமேட்டு கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஈஸிப்பா. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் த சன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ். ஸோ ஃபாதரோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் எக்ஸ்ன்றது ப்ரெசண்ட்டு. 6 வருஷத்துக்கு முன்னாடினா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் த சன். ஸோ சன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 6. 6 வருஷத்துக்கு முன்னாடி சன்னோட ஏஜ், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ், அது 5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ 60 மைனஸ் எக்ஸு மைனஸ் 6, 5x மைனஸ் 30.
ஸோ இந்த சைடு போயிடுச்சுன்னா அது 6x. ஸோ 30 இந்த சைடு வந்துருச்சுன்னா +30 கரெக்டாக. ஸோ +30னா 60 + 30 90. ஸோ 90 - 6ன்றது 84. ஸோ எக்ஸுன்றது 1 6 ஆர் 6, 6 4 ஆர் 24. ஸோ எக்ஸுன்றது 14பா. ஸோ இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ நம்ம எக்ஸ் எதுக்கு வச்சுருக்கோம்னா ப்ரெசென்ட், சன்னோட ப்ரெசென்ட் ஏஜுக்கு தான் நம்ம 14 வச்சுருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷனில் சன்னோட வயசு எத்தனை வருஷத்துக்கு அப்புறமான்னு பார்த்தீங்கன்னா 6 வயசுக்கு அப்புறமா. ஸோ 6 வருஷத்துக்கு அப்புறமா அவனோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரெசென்ட்டில் அவனுக்கு 14 வயசு. 6 வருஷத்துக்கு அப்புறமா அவன் வயசு என்னவாக இருக்கும்? 20 இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. சரியா? சாரி 20. அவனோட ஆன்சர் வந்து 20. சன்னோட வயசு 6 வருஷத்துக்கு அப்புறமா 20யாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இங்கே தனியாகவே இது போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா டோட்டல் கொடுத்துட்டு 2 பேரோட வயசுமே நம்மளுக்கு தெரியலனா நம்ம இப்படி தான் எடுத்து போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷன். Sachin is younger than Rahul by 7 years. If their ages are in the respective ratio 7:9, how old the Sachin is? ஸோ அவங்க பாருங்களேன், எதுவுமே டைரெக்டாக அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சச்சின் வந்து ராகுலை விட 7 வயசு சின்ன பையன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7:9 கொடுத்துருக்காங்க. அது அவங்க எதுவுமே பாஸ்ட்டாக ப்ரெசண்ட்டாக அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா நானே சொல்லியிருந்தேன், ஒரு கொஷனில் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு எதை பற்றியுமே அவங்க பேசலை அப்படின்னா நம்ம அதை என்னவா எடுத்துக்கணும்? ப்ரெசண்ட்டாக தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷப்பா. ஓகேப்பா. ஸோ சச்சின் இஸ், அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள், சச்சின் இஸ் யங்கர் தென் ராகுல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யங்கர் தென் ராகுல்னா சச்சின் வந்து சின்ன பையன். ராகுலை விட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வயசு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா 7 வயசு. அப்போது ராகுலுக்கு ஒரு வேளை எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வயசு இருந்துச்சுன்னா சச்சின் வந்து ராகுலை விட 7 வயசு கம்மியாக இருப்பான். X - 7. இது எப்படி எழுதுனேன்னு புரியுது இல்லைப்போ? ஏன்னா சச்சின் வந்து இப்போ 20 வயசு அப்படின்னு சொன்னால் அப்போ ராகுல் 13 வயசாக தான் இருக்க முடியும். அப்போ தான் வந்து சச்சின் வந்து ராகுலை விட சின்ன பையன் சொல்லியிருக்காங்க 7 வயசு. அதனால் நம்ம 7 வயசை மைனஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ அவங்க 2 பேருக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:9. ஸோ சச்சின் பார்த்தீங்கன்னா X - 7, ராகுல் பார்த்தீங்கன்னா எக்ஸு. அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7/9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9x 63 = 7x. ஸோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா 2x = 63. ஸோ x = 31.5 இயர்ஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாப்போ எக்ஸோட வேல்யூ 31.5 இயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்ன்றது யாருன்னா ராகுலோடது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது how old the Sachin is. சச்சினோட வயசு தான் கேட்டிருக்காங்க. அப்போது சச்சினுக்கு எக்ஸுக்கு பதிலாக 31.5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 31.5 - 7ன்றது 24.5. அவ்வளோதான். ஸோ சச்சினோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24.5. இதுவே ராகுலோட வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா 31.5. ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ ஃபாதர் age is 4 times the age of the son Rohit. After 8 years, he would be 2.5 times the age of the Rohit's age. After further 8 years, how many times would have been Rohit's age? இப்போ ரொம்ப வித்தியாசமான கொஷன் இது. ஃபஸ்ட் இந்த கொஷனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்க நல்லா புரிஞ்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா சன்னை விட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸிப்பா. ஏன்னா ஃபாதர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன்னோட பேர் என்ன சொல்லியிருக்காங்க? ரோஹித்தா. ஓகே, நம்ம சன்னனே வச்சுப்போம். ஸோ சன்னோட ஏஜ் எக்ஸாக இருந்துச்சுன்னா ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருக்கும்னா 4x இருக்கும். ஏன்னா 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆஃப்டர் 8 இயர்ஸ். ஆஃப்டர் 8 இயர்ஸ் 2 பேருக்குமே நம்ம 8 ஆட் பண்ணோம். ஸோ ஃபாதர் பார்த்தீங்கன்னா 4x + 8. ஸோ சன்னு பார்த்தீங்கன்னா x + 8 ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் கழிச்சு ஈ வுட் ஹவ் பின், ஃபாதர் வந்து 2.5 times the age of the ரோஹித்ன்றாங்க. ஸோ ஃபாதரோட வயசு பார்த்தீங்கன்னா ரோஹித்தோட வயசு இது ஃபாதரோட வயசு. ஸோ ஃபாதரோட வயசு பார்த்தீங்கன்னா 2.5 times அப்படின்னா 2.5 1/2 டைம்ஸ் த ரோஹித் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன எக்ஸோட வேல்யூன்னு கண்டுபிடிப்போம். +8 = 5/2 into x + 8. கரெக்டுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 4x + 8 = 5x / 2 வரும்.
இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 டைம்ஸு ப்ளஸ் 20. ஓகேப்பா. ஸோ அடுத்தது 4x minus 5x divided by 2 equal to 20 minus 8ன்றது 12. ஸோ 4 into 2ன்றது 8x minus 5x equal to 12 into 2 24. ஸோ 5x 8xன்றது 3x. ஸோ 3x equal to 24, xன்றது 8ப்பா. ஸோ கடைசி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 8. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஆஃப்டர் ஃபர்தர் 8 இயர்ஸ் அப்படின்னா இன்னொரு 8 வருஷம் கழிச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 8ன்றது ப்ரெசண்ட்டுப்பா, கரெக்டாக? இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேருந்து 8 வருஷம் கழிச்சு என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு 8 வருஷம் கழித்து பார்க்கணும். அப்படின்னா மொத்தம் 16 வருஷம் இவங்க வயசோட ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 8. ஸோ சன்னோட வயசு இந்த இடத்துல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 வயசு இருக்கும் ப்ரெசென்ட்டு. ஸோ ஃபாதரோட வயசு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 4s are 32, 32 வயசு இருக்கும் ப்ரெசென்ட்டில். இப்போ 2 பேருக்கும் 16 வயசு ஆட் பண்ணணும். ஏன்னா 8 வருஷம் இன்னொரு 8 வருஷம் கழிச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே ஒரு 16 ஆட் பண்ணுங்கள், இங்கே ஒரு 16 ஆட் பண்ணிங்கன்னா இது 48. சரியா? இங்கே ஒரு 16 ஆட் பண்ணிங்கன்னா 24. இது பார்த்தீங்கன்னா அப்பாவோட வயசு, இது சன்னோட வயசு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 8 இயர்ஸ் ஹவு மெனி டைம்ஸ், சரியா, would have been the ரோஹித்ஸ் ஏஜ். அப்படின்னா ரோஹித்தை விட அவங்க அப்பா எத்தனை மடங்கு, எத்தனை டைம்ஸ் அதிகம்னு கேட்குறாங்க. இங்கே 24ப்பா, இது 48, அப்படின்னா 2 மடங்குப்பா. ஸோ 2 டைம்ஸ். ஓகேவா? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஏன்னா என்னோடய வயசு 24, அப்பாவுக்கு 48, என்னோட இன்னொரு மடங்கு இருக்கார், 2 மடங்கு இருக்கார் வயசில். ஸோ அப்படிங்கும்போது 2 டைம்ஸ் த ஏஜ். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அடுத்த கொஷன். ஸோ த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் அ டாட்டர் இஸ் 34 years. If the respective ratio of their ages 4 years from now is 14:5, what is the daughter present age? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டாட்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஏஜ் வந்து 14:5. ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் மேனுக்கும் டாட்டருக்கும், சரிங்களா? ஸோ மேனுக்கும் டாட்டருக்கும் ஆவரேஜ்னா டிவைடட் பை 2, அதான் ஆவரேஜ், கரெக்டாக? ஸோ ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்படிங்கும்போது மேனும் டாட்டரோட டோட்டல் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 68. ஸோ இதுதான் அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? ஸோ ப்ரெசண்ட்டாக 2 பேரோட டோட்டல் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 68. ஒரு 3 கொஸ்டினுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஒருத்தரோட வேல்யூ 2 பேரோட வேல்யூமே தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மேனுக்கு பதிலாக மேனோட வயசு எனக்கு என்னன்னு தெரியாது, ஸோ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. மேனுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா டாட்டர் வந்து 68 மைனஸ் எக்ஸ், கரெக்டாக இல்லையா? ஸோ மேனுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சேன்னா டாட்டர் வந்து 68 மைனஸ் எக்ஸ். ஸோ மேனோட ஏஜ் எக்ஸ், டாட்டரோடது 68 மைனஸ் எக்ஸ். ஸோ ஒரு 3 கொஸ்டினுக்கு முன்னாடி கூட இந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருந்தேன் இதை எப்படி போடணும்னு. அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் 4 years ஃப்ரம் நவ், இப்போ இருந்து 4 வருஷம் கழிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இருந்து 4 வருஷம் கழிச்சுன்னா மேனோட ஏஜ் எக்ஸ் 4 வருஷம் கழிச்சு டிவைடட் பை 68 மைனஸ் எக்ஸு இன்னொரு 4 வருஷம் கழிச்சு. ஸோ அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14:5. ஸோ 14 டிவைடட் பை 5, அவ்வளோதான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா 68 + 4ன்றது 72. ஸோ 72 × 14, ஸோ மைனஸ் ஆஃப் 14x. ஓகேவா? ஸோ இது இந்த சைடு வந்துருச்சுன்னா 19x. ஸோ 72 × 14 மைனஸ் 20. ஸோ 19xன்றது 72 × 14 8 0 0 1 மைனஸ் 20. ஸோ 19xன்றது 988, கரெக்டாப்பா? ஆமாம். ஸோ எக்ஸ் அப்படின்றது 19 45 4 5 வாட்டி 9 2s are 18 52. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒருவேளை வேகமாக போட்டிருந்தேன்னா கொஞ்சம் அந்த மல்டிப்ளிகேஷன் தான் எப்படி வேகமாக போடுவேன். ஸோ 72 × 14 பண்ணேன், மைனஸ் 20 பண்ணியிருக்கேன், அப்புறம் 988 டிவைடட் பை 19 பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எம் டாட்டர் மதர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மதரா? ஸோ மதர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52. ஸோ 68 மைனஸ் 52 போட்டிங்கன்னு சொன்னால்
16. ஸோ 16 இயர்ஸ்ன்றது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டர். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கேட்டது வாட் இஸ் த டாட்டர் ப்ரெசன்ட் ஏஜ். டாட்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னப்பா 16 இயர்ஸ். அவ்வளோதான். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ். இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சில கொஷின்ஸில் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே சம்மை கொடுத்துட்டு 2 பேரோட வயசுமே அவங்க கொடுக்கலன்னா நம்ம ஒருத்தரோட வயசை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா மிச்சம் இருக்கிறது 68 - x தான் இன்னொருத்தரோட வயசு. அதுக்கப்புறம் எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதே தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின். So 10 years ago, a man was 7 times as old as his son. So 2 years hence, twice his age will be equal to 5 times the age of the son. So what is the present age of the son? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னாப்பா ப்ரெசன்ட் ஏஜ், சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்க கேட்குற கொஷின். சரியா? அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 years ago. 10 years agoனா பாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கொடுத்துருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ 10 years ago அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேன் வாஸ் 7 times as old as his son. ஸோ அப்படின்னா இப்போ சன்னுக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த மேனோட வயசு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7x. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ப்ரெசண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மேனோட வயசு என்னவாக இருக்கும் ப்ரெசண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 7x + 10. சன்னோட வயசு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x + 10. இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த மேனும் சன்னோட ஏஜும் போட்டிருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 years hence. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு 2 years கழிச்சு அப்படின்னா இங்கே ஒரு +2 போடுங்க, இங்கே ஒரு +2 போட்டிங்கன்னா ஃப்யூச்சர் வந்துடும். ஸோ இதில் ஃப்யூச்சர் வரும்போது இந்த மேனோட வயசு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7x + 12 இருக்கும். சன்னோட வயசு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x + 12 இருக்கும். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 years hence, twice his age is equal to 5 times the age of the son. அப்படின்னு என்ன அர்த்தம்? twice his age, அந்த மேனோட ஏஜோட 2 மடங்கு சன்னோட ஏஜோட 5 மடங்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அது நல்லா படித்து பாருங்கப்பா. 2 years hence, twice his age, அந்த மேனோட ஏஜில் twice his age will be equal to 5 times the age of the sun. ஸோ 5 மடங்கு சன்னோட ஏஜுக்கு. இப்போ நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 14x + 24 ஈக்குவல் டு 5x + 60. ஸோ 14x 5xன்றது 9x. ஸோ 60 24ன்றது 36 36 எக்ஸுன்றது 9 4s are 36. ஸோ கடைசியாக எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த சன்? ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அ சன் அப்படின்றது நம்ம x + 10ன்னு வச்சுருந்தோம். இதுதான் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அ சன்னு. ஸோ ஆல்ரெடி எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 + 10ன்றது 14. ஸோ சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 years. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். கடைசி கொஷன். The sum of the ages of daughter and the mother is 56 years. After 4 years, the ages of mother will be 3 times the age of the daughter. இப்போ பாருங்க, அதே மாதிரி கொஷின் தான். அவங்க சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டில் சம் ஆஃப் டாட்டர் அண்ட் மதர் இது கொடுத்துட்டாலே இப்போ தான் இப்போ சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ டாட்டர் மதரோட சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. இப்படி கொடுத்துருந்தாலே நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும், ஒருவேளை மதருக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மதரோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா டாட்டர் வந்து 56 - x. கரெக்டாக? ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 years, 4 வருஷம் கழிச்சு. ஸோ 4 வருஷம் கழிச்சு மதர் வந்து x + 4, டாட்டர் வந்து 56 - x + 4. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 வருஷம் கழிச்சு த ஏஜ் ஆஃப் த மதர் வில் பி 3 times. ஸோ மதரோட ஏஜ், சரிங்களா, 4 வருஷம் கழிச்சுன்னா x + 4. ஸோ மதரோட ஏஜ் 3 times த ஏஜ் ஆஃப் த டாட்டருன்றாங்க. கரெக்டாப்பா? இப்படி தான் போடணும். ஏன்னா 56 - xன்றது டாட்டரோட ஏஜ், எக்ஸுன்றது மதரோட ஏஜ். 4 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 4 years. ஸோ 4 ஆட் பண்ணுறோம், இங்கேயும் 4 ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் 4 years, ஏஜ் ஆஃப் த மதர் வில் பி 3 times த ஏஜ் ஆஃப் த டாட்டர். மதரோட ஏஜ் 3 times த ஏஜ் ஆஃப் த டாட்டர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் ஆர் த ப்ரெசன்ட் ஏஜஸ், 2 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு 56. ஓகே, 56 + 4ன்றது 60. ஸோ 60ன்றது 180. ஸோ மைனஸ் ஆஃப் 3x. ஸோ இந்த சைடு வந்துருச்சுன்னா இது 4xன்னு வரும். ஸோ இது அந்த சைடு போயிடுச்சுன்னா 176. ஓகே, ஸோ எக்ஸுன்றது 4 4s are 16, 1 4 4s are 16, x is equals to 44. ஸோ மதரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 44. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நிமிஷப்பா.
தனித்தனியாக கேட்டிருக்காங்கப்பா, சம்மெல்லாம் கேட்கல. டாட்டர் தனியாக, மதர் தனியாக கேட்டிருக்காங்க. மதர் வந்து 44, இந்த இடத்துல நீங்கள் 44 போட்டிங்கன்னு சொன்னால் டாட்டர் வந்து 12. அவ்வளோதான். ஸோ அவங்க கேட்குறது சம் அது மாதிரி கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் த பர்சன்டேஜ்னால் தனித்தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 44, டாட்டரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இதுதான் உங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான லெவல். ஓகேவா? அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அந்த லெவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே லெவலில் இன்னும் ஒரு 30 கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. 30 கொஷின் இருக்கும்ப்பா அந்த டெஸ்ட்டில். சரியா? இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்காது. ஏன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஆர்பி ஜேஇ மோஸ்ட்டாக எழுத மாட்டாங்க, ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ ஜேஇயை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். நான் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் எல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போயே போயிட்டு 30 கொஷின் மறந்துடாமல் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தனியாக ஒரு நோட்ஸில் என்னென்ன முக்கியமாக சொன்னேனோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை 2 நாளைக்கு முன்னாடி என் வீடியோவை உட்காந்து பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் எழுதின நோட்ஸை வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? என் வீடியோ மறுபடியும் பார்க்க வேணாம், ஒரு வாட்டி பார்த்தா போதும், டெஸ்ட் எழுதுனா போதும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக ஒரு நோட் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்குக்கும். ஸோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? நானே கேரண்டியாக சொல்கிறேன், உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால் இதுதான் லெவல். அதனால் இந்த லெவலுக்கான அடுத்தடுத்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாப்பிக்கும் இதே லெவலுக்கு தான் நான் கொஷின் போடுவேன். ஸோ அதனால் மறந்துடாமல் கரெக்டாக என்னென்ன வீடியோ போடுறேன், என்னென்ன டெஸ்ட்டு கொடுக்குறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ணிடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. மறந்துடாமல் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் படிக்க பாருங்கள். ஓகேவா? ஒரு ஈவினிங் டைம் சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மா வெட்டியாக கதை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் படிங்க. வாடா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லி படிங்க. உங்களுக்கே தெரியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட கிளியர் பண்ணிடலாம், நீங்களும் கூட கிளியர் பண்ணிடலாம். அதனால் ஜாப் கிடைச்சா நல்லது தானே, ஜேஇலாம் கிடைச்சா நல்ல லைஃப் தான். ஸோ ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், எழுதுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூப்பா. மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த டாபிக் கொஷின்ஸும் நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா. பாய்.